விக்கிரக ஆராதனை செய்கிற குடும்பத்தில் பிறந்தேன். கர்த்தர் என்னை அழைத்தார். ஊழியம் செய்யணும்னு ஆண்டவர் சொல்லும்போது நான் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவர் சொல்லி கொடுத்தது போல் நான் செய்ய ஆரம்பித்தேன். அப்போ மற்றவங்கெல்லாம் கேட்டாங்க, உங்கள் ஊழியத்துக்கு என்ன பேருன்னு கேட்டாங்க. அப்போ தான் ஊழியம்னு செஞ்சோம்னா அதுக்கு பேர் வைக்கணும் போல இருக்குது அப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. மதுரையில் வின்சென்ட் ராஜ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் இயேசு வாழ்கிறார் அப்படின்னு ஊழியம் செய்கிறார். அவர் இரவு ஜெபம் நடத்தும்போது அந்த இரவு ஜெபத்தில் நான் உட்கார்ந்துருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னோடு தனியாக பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அவங்களோடு கூட நானும் அந்த ஊழியத்தில் பங்கு பெற முடியலை. அவங்க இணைந்து பல காரியங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. ஆனால் அவங்களோடு இணைந்து என்னால் ஜெபிக்க முடியலை. இந்த ஒரு மனிதன் கேட்டார்ல, உங்கள் ஊழியத்துக்கு என்ன பேருன்னு, அந்த பேரை வச்சு நான் ஆண்டவரோடு பேசி கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் என்னோடு பேசி கொண்டிருந்தார். நீ வீட்டுக்கு எஞ்சி போனார். பாதி கூட்டத்தில் எஞ்சி வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டில் போய் முழங்கால போட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். காலையில் 5 மணிக்கு கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தை வாசினார். 3ஆம் அதிகாரத்தை வாசித்தேன். எனக்கு ஒன்றுமே புரியலை. அந்த நாட்களில் விசுவாச மார்க்கங்கிற பேரில் அந்த பத்திரிகை நடத்தி கொண்டிருந்தேன். அப்போ தான் கேட்டார், ஆண்டவர் கேட்டார், விசுவாச மார்க்கம்னு பேர் வச்சிருக்கிற, விசுவாச மார்க்கத்தார நான் என்ன செய்ய போகிறேன்? ஆசீர்வதிக்க போகிறேன். அதனால் உன்னுடைய ஊழியத்துக்கு இயேசு ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு பேர் வைன்னு எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். இன்னைக்கு நிறைய இருக்குது. இயேசு வாழ்கிறார், இயேசு விடுவிக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு வருகிறார். இயேசுங்கிற பேரில் நிறைய ஊழியம் இருக்கு. டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவங்க ஆரம்பித்து வச்சாங்க இயேசு அழைக்கிறார்னு. அதிலிருந்து எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? இயேசு வருகிறார், இயேசு விடுவிக்கிறார், இயேசு தேற்றுகிறார், இப்படி நிறைய வச்சுட்டாங்க. எனக்கு கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என் பேர் என்ன பேர்? பேர் ஆசீர்வாதம். ஊழியத்துக்கு பேர் இயேசுதாயம் ஆசீர்வதிக்கிறார். அப்புறம் பத்திரிக்கை விசுவாசம் மார்க்கங்கிற பத்திரிக்கை 7 வருஷம் நடத்தினேன். சில காரணங்களால் அரசாங்கம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப கலெக்டர் ஆஃபீஸ் போய் நேம் செலெக்ஷனுக்காக அனுப்பும்போது 6 பேர் ஒரு ஃபார்மில் 3 பேர் தான் எழுதலாம். என் பேரில் 3, என்னுடைய வீட்டம்மா பேரில் 3 பேர் எழுதி 6 பேரை எழுதி கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துட்டேன். ஆசீர்வாத மலர் அப்படிங்கிற பேரை தான் அவங்க செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ பத்திரிக்கைக்கு பேர் என்ன பேர்? நிறைய பேர் 6 பேரை எழுதினேன். ஆனால் என்ன பேரை தான் அவங்க அரசாங்கம் தான் முடிவு எடுக்க முடியும், நான் எடுக்க முடியாது. என்ன எடுத்து கொடுத்தாங்க? ஆசீர்வாத மலர்னு எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம். பேர் ஆசீர்வாதம், ஊழியத்துக்கு பேர் ஆசீர்வதிக்கிறார், பத்திரிக்கைக்கு பேர் என்ன பேர்? ஆசீர்வாத மலர். இன்னைக்கு நடத்தலை. கொரோனா காலத்துக்கு அப்புறம் பத்திரிகை நடத்த முடியலை, நிப்பாட்டிட்டேன். ஆசீர்வாத மலர் என்கிற பெயரில் பத்திரிகை நடத்த வச்சார். அப்போ இயேசு ஆசீர்வதிக்கிறார் என்பதை உலகம் முழுதும் எல்லாருக்கும் தெரியும். ஆதியாகமம் 24:1 வாசிங்க. ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியத்திலும் ஆசீர்வதித்து வந்தார். ஒரு காரியம் 2 காரியம் இல்லை, அவனை முதிர் வயது வரை நடத்தி கொண்டு வந்தார். சகல காரியங்களிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு இருந்தது. உங்களுக்கு எனக்கு எப்படி இருக்கணும்? அப்படிதான் இருக்கணும். எதை தொட்டாலும் அது என்ன ஆகணும்? ஆசீர்வாதமாக மாறணும்.